பராசக்தி இயக்குனருக்கு சம்பள பாக்கி தொடர்பான வழக்கில் டான் பிரதர்ஸ் பதில் தர நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. சுதா கொங்கரா தொடர்ந்த வழக்கில் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் பதில் தர நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. தனக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி 8 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தார். இதில் டான் பிக்சர்ஸ் பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி படத்தின் இயக்குனருக்கு 8 கோடியே 39 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக சுதா கொங்கரா வழக்கு தொடுத்திருக்கிறார். இதில் டான் பிக்சர்ஸ் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டப்பெறலாம். சுப்பையா, முழு விவரம் என்ன? அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் சுதா கொங்கராவின் இயக்கத்தில் ஆகாஷ் பாஸ்கருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனம் பராசக்தி படத்தை தயாரித்திருந்தது. இந்த படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தை இயக்குவதற்காக இயக்குனர் சுதா கொங்கராவுக்கு 15 கோடி ரூபாய் ஊதியம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் 8.39 கோடி பணத்தை ஊதிய தொகை பாக்கி வைத்துள்ளதாகவும் அந்த தொகையை தனக்கு தரவில்லை என்று சுதா கொங்கரா குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார். அந்த வழக்கு மனுவில் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இதயம் முரளி படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும், பராசக்தி படத்தின் உரிமையை 3ஆம் நபருக்கு வழங்க தடை விதிக்க வேண்டும், பராசக்தி படத்தை OTT மற்றும் தொலைக்காட்சி உரிமம் வழங்கியதன் மூலம் கிடைத்த வருமானத்தின் முழு விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏனென்றால் தனது பாக்கி தொகையை ஒரு தரவில்லை என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் கேட்டுள்ளார். இந்த வழக்கை நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கிற்கு உரிய பதிலளிக்குமாறு பட நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். சுதா கொங்கரா தொடர்ந்த வழக்கில் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் இயக்கி வரும் மற்றொரு படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் சுதா கொங்கரா கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.